வார்த்தை எங்க இருதயத்துல பதியட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென். இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் மாதமாய் இருப்பதினால நம்மளுடைய இயேசு சுவாமியை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிந்து கொள்ள வேண்டிய நாட்கள். நம்மளுடைய இயேசு சுவாமி பிறக்கிறதுக்கு முன்பாகவே நிறைய ப்ராபசி தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. ஆமாவா இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாராவது சொல்லி இருப்பாங்களா? பிறந்ததுக்கு அப்புறமே சொல்ற காலம் இல்லையா? இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்றது இல்லையா? இப்பதான் ஸ்கேனிங் எல்லாம் வந்திருக்கு, ஆண் பெண் எல்லாம். ஆனா என் ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, அவரை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்னையே எல்லாமே சொல்லப்பட்டுச்சு. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன ஆகுது? நிறைவேறுதா? ஒரு தீர்க்க தரிசனம் கூட என்ன ஆகல, நிறைவேறாம போகவில்லை, பொய்யாகல. இப்போ இதுல பாருங்க, இயேசு சுவாமி இன்னும் பிறக்கல. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். இப்போ வயிற்றுக்குள்ள யார் இருக்கா? இயேசு சுவாமி யார் வயிற்றுக்குள்ள இருக்கா? மரியாள் வயிற்றுக்குள்ளே, எலிசபெத் வயிற்றுக்குள்ளேயா? கன்ஃபார்மா? மரியாள் வயிற்றுக்குள்ள. இப்படி 2 தடவை நான் கொஸ்டின் கேட்டேன்னா பல பேருக்கு ஒரு ஆமா எலிசபெத்தோ இல்ல அவங்க கூட தான் வயிற்றுக்குள்ள வச்சிருந்தாங்க ஒரு குழந்தை. இல்ல இல்ல, யாருங்க? இயேசு சுவாமி யார் வயித்துல இருந்தாங்க? மரியாளுடைய வயித்துல இருக்காங்க. தூதன் சொல்றாரு, வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை என்ன குழந்தை? ஆண் குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பெயரிடணும்? இயேசு என்று பெயரிட வேண்டும். இயேசு என்பதற்கு அர்த்தம் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ரட்சிக்கிறவர்னா என்ன? ரட்சிக்கிறவர் அப்படிதானப்பா? ரட்சிக்கிறவர்னா என்னன்னா விடுதலை ஆக்குகிறவர். ரட்சிப்புன்னு என்ன? விடுதலை. அவர் என்ன செய்யறாரு? பாவங்களை நீக்கி விடுவிக்கிறவர் என்று பொருள். இன்னைக்கு உங்க பேருக்கெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, தெரியுமா? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பேர் வைக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா வைக்கணும் இல்லையா? நிறைய பேர் சிம்சோன் வைப்பாங்க. சூப்பர், சிம்சோன் மாதிரி தான் இருப்பான். அல்லேலூயா, சிம்சோன் மாதிரி இருப்பான் இல்லையா? அப்போ ஏன் சொல்றேன்னா, நம்ம பேர்ல இருக்கிற அந்த blessing நம்ம தலையில நிற்கும், நம்ம வாழ்க்கையில அது அப்ளை ஆகும். அதனாலதான் இயேசு சுவாமி என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு பேரை மாத்துறாரு. என்னன்னு மாத்துறாரு? ஆபிரகாம் அப்படின்னு மாத்துறாரு. ஆபிராமா இருந்தப்போ அவர் வேற மாதிரி இருந்தாரு. ஆபிரகாமாய் மாறும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறியது. அல்லேலூயா. அப்போ உங்க பேர் வைக்கிறப்ப நியூமராலஜி பார்க்காதீங்க, தேவனிடத்துல அதற்குண்டான அர்த்தத்தை கேட்டு வைங்க. நான் ஒரு டிவி நிகழ்ச்சி பார்த்தேன் இல்லையா? பரலோகம்னு வச்சிருக்கான். இல்ல என்ன வச்சிருக்காங்க? இன்னொருத்தருக்கு அல்லேலூயா வச்சிருக்கான் இல்லையா? ஆனா நீங்க என்ன பேர் வைக்கிறீங்களோ அந்த பேரினுடைய அர்த்தம் நமக்கு என்ன இருக்கணும்? தெரியணும். அதன் மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை பிளஸிங்கா இருக்கும். அல்லேலூயா. சோ எனக்கு கிளாடின்னு வச்சாங்க பாருங்க. உண்மையாலுமே கிளாடிஸ்னா என்னது? ஹாப்பி. உண்மையாலுமே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பேருக்கும் என்ன இருக்குங்க? ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப இயேசு என்பதற்கு என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அதே 23ஆவது வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது இயேசு என்பதற்கு பாவங்களை ரட்சிக்கிறவர் என்று பொருள். அவருக்கே இன்னொரு பெயர் இருக்கிறது, இம்மானுவேல் என்று பெயரிடுறாங்க. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேரோட இயேசு சுவாமி இருக்காருங்க? ஆமென். இயேசு சுவாமி நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் இத்தனை கஷ்டங்களையும் பாடுகளையும் இத்தனை நாட்கள் நம்ம
என்ன பண்ணியிருக்கோம்? கடந்து வர உதவி செய்திருக்கிறார். அவர் இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அவருக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க? 2 பேரு. ஒன்று இயேசு, இரண்டாவது எம்மானுவேல் என்று பெயர். இப்ப இப்படி இருக்கும் பொழுது 39வது வசனம், லூக்கா 1:39. மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, மரியாள் குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உலகத்திலே அந்த நாட்டிலே நிறைய பெண்கள் இருந்திருக்கலாம். இருப்பாங்களா இல்லையா? ஏன் அந்த அம்மாவை மட்டும் சூஸ் பண்ணாங்க தெரியுமா? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் இசைந்திருந்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையை அழக பார்க்கல, அறிவை பார்க்கல, படிப்பை பார்க்கல, ஆவியானவரோடு நாம் வாழ்கிறோமா என்பதை தான் ஆவியானவர் பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதன் பார்க்கிற விதமாக என் தேவன் பார்ப்பது இல்லை இல்லையா? அவர் வேறு விதமாய் பார்க்கிறார். அந்த தூதன் வந்து மரியாதை மட்டும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அந்த தாய் எழுந்து மலை தேசத்திற்கு போறாங்க. போனவங்க என்ன பண்றாங்க? அங்க ரொம்ப வயசுக்கு அப்புறம் கர்ப்பவதியான எலிசபெத் இருக்காங்க. அவங்க வயிற்றுல என்ன இருக்கு? குழந்தை இருக்கு. இப்போ மரியாள் போய் அவங்கள பிளஸ் பண்றாங்க. ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க? வாழ்த்துறாங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் வாழ்த்துறோமா? வாழ்த்துறோமா? முதல்ல என்ன பண்றோம்? ஒருத்தர் பார்த்தா கையை கூப்பி ஸ்தோத்திரங்க. இப்போ நம்ம 2025 முடிஞ்சு 26 கையெல்லாம் எடுத்தா கேவலம். பழைய ஆட்கள் ஸ்தோத்திரங்கம்மா. எப்படி இப்படி தலையாட்டுறோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா அது இருக்காது. அல்லேலூயா. இல்ல, இந்த அம்மா போனவங்க என்ன பண்றாங்க? வாழ்த்துறாங்க. அல்லேலூயா. வாழ்த்துற உடனே என்ன ஆச்சாமா? வயிற்றில் இருந்த குழந்தை என்னாச்சாம்? எப்படி? நல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் ஜெபிக்கிறப்போ ஜெபிக்கிற ஆள் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தா அந்த வைப்ரேஷன் முன்னாடி இருக்கிறவர்களுக்கு அப்படி அனைத்தையும் இறங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எல்லாத்தையும் போய் உன் தலையை கொடுக்காத. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் உங்களுக்குள்ள இறங்குவார். அவங்களுக்குள்ள மாமிச சிந்தை இருந்தா, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா, இவர் உங்க தலையில கை வைக்கும் பொழுது ஆவியானவர் விலகி போய் விடுவார். அல்லேலூயா. புரியுதா? என்னிடத்துல ஒரு பிள்ளை வந்தா, நல்ல பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிற பிள்ளை. அம்மா, 1 மாதமா என்னால ஜெபிக்க முடியல, ஆவியில நிறைய முடியல. அவளுக்கு கை வச்சு ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் சொன்னார், இவன் 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த மீட்டிங் போனா, அந்த ஆள் ஜெபிக்காதான். இந்த பிள்ளை போய் ஜாப் பண்ண, அவருக்குள்ள இருந்த ஸ்பிரிட் இந்த பொண்ணுக்குள்ள இறங்கிருச்சு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய இருதயம் துள்ள ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணுதான்? துள்ள ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அப்படி ஒரு ஆவியிலே நிரம்பி இருந்த சகோதரியாக, ஒரு தாயாக யார் இருந்தா? மரியாள் அம்மா இருந்திருக்காங்க. அல்லேலூயா. நாம எப்பவும் ஆவியில இருக்கமா? எந்த ஆவியில இருக்கிறோம்? பலவிதமான ஆவியில. அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவரோட கூட இருக்கிறோமா அப்படின்னா, பிரேயர்ல வந்து உட்கார்ந்தா கூட நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கனெக்ஷன் வர மாட்டேங்குது. அப்படிதான் இல்லையா? ஏன்னா நீங்க உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கு. நீங்க விட்டு கொடுத்தா உங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சுதான். அப்ப இந்த இடத்துல எலிசபெத்துக்குள்ள இருந்த, வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைக்குள்ள போய் இறங்கிருச்சு. அல்லேலூயா. வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தைக்கு என்ன வந்துருச்சு? பரிசுத்த ஆவியானவர். அனைத்தையும் வருது. அனைத்தையும் வந்தோன்னே அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்ப எனக்கு ஆண்டவர் பேசுறாரு, அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வந்தா, நீ வெளியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, துள்ளி குதிச்சு. அல்லேலூயா. உன்னுடைய கண்ட்ரோல் உனக்குள்ள
நமக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் நம்ம பாடியில, நம்மளுடைய ஆத்துமால, நம்ம சரீரத்துல வர ஆரம்பிக்கும். உள்ள இருக்கிற குழந்தையை துள்ளணும். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவன் அந்த துள்ளல் தெரியுது. அப்ப இன்றைக்கு உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் வரும் பொழுது, அந்த அனைத்தையும் வரும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஏசிரவுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் அப்படியே ஃபயர் இல்லையா, அக்னியா இருக்கும். காரணம், அவர் எப்படி தோற்றத்தோடு நம்மகிட்ட வராங்களோ அந்த மாதிரி நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கும். ஹல்லேலூயா. 41வது வசனம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். போதும். இப்போ இந்த அம்மா ஜெபம் பண்ண வாழ்த்துன உடனே ஜெபிக்க கூட இல்ல. அல்லேலூயா. அந்த அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, வாழ்த்துறாங்க, நீ நல்லா இரு அப்படின்னு சொன்ன உடனே யாருக்குள்ள இறங்கி இருக்கு? வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை துள்ளுது, அந்த தாயும் துள்ளுறா. பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்றா? நிரப்பப்படுறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள எப்பொழுதுமே இந்த ஹோலி ஸ்பிரிட் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, நீங்கள் போகிற இடம், வருகிற இடம் எல்லாத்துலயும் என்ன இறங்கும்? அவருடைய பிரசன்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிக்கும்? இறங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்னுடைய ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உள்ள வந்தோட சொல்லுவாங்க, நான் உன்னை குணமாக்குவேன் ஒரு பெரிய பேனர் இருக்கும், வேற ஒண்ணுமே தேவையில்லை, அவங்க வியாதி சுகமாயிரும். அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, உங்க உள்ள வந்த உடனே ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ், ஒரு பெரிய ஒரு பீஸ்ஃபுல் இருக்குங்க, ஏதோ ஒரு மாற்றம். நேத்து கேரள் வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன வைப்ரேஷன் இருக்கு. அல்லேலூயா. எப்பொழுது அந்த இடத்துல துதிச்சுட்டே இருக்கும், எப்பொழுது அந்த இடத்துல துதியின் பாடல் ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டுக்கு முழுவதுமாக என்ன பண்ணுவார்? நிரம்பி இருப்பாருங்கிறது என்னுடைய வெளி. அப்ப உங்க வீட்டிலையும் உங்களுக்குள்ளேயும் எப்பொழுதும் யாரு வந்தாலுங்க, உள்ள வந்தாலும் ஏதோ ஒண்ணு ஒரு மாற்றமா இருக்குங்க. இந்த புறமாக்கத்தார் சொல்றாங்க, இங்க வந்த உடனே ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஏன்? உள்ள இருக்கிறவரை அவங்க உணர்றாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள நீ எவ்வளவு பெரிய மாளிகை கட்டினா வருவாருன்னு இல்ல, 10க்கு 10 வீடா இருந்தாலும் பரிசுத்தமா வச்சா பரிசுத்தர். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இயேசு சுவாமி இருக்காரா? இருக்கும். என் தேவன் என் வீட்டுக்குள்ள என் ஆண்டவர் இருக்கிறாருன்னா என் வாழ்க்கையில இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம், இயேசு வந்த வீட்டிலே சமாதானம். அவர் எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி, ஓ இவ்வளவு பெரிய டிவியா, இவ்வளவு பெரிய பிரிட்ஜா, அதெல்லாம் பார்க்க மாட்டார். இன்னும் என் குழந்தைக்கு என்ன வேணும்னு தான் பார்ப்பார். என் குறைகளை எல்லாம் நீக்குகிற தெய்வம். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி மரியாளுக்குள்ள இருந்த ஆவி அவங்க 2 பேரையும் என்ன பண்ணுச்சு? நிரப்புச்சு. அல்லேலூயா. 15வது வசனம், லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடிப்பான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். பாருங்க, இப்போ குழந்தைக்கு பேர் மாத்திரம் இல்ல, ஒரு பையன் ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையதா இருக்குன்னு கூட யார் சொல்றா? ஆண்டவர் சொல்ல முடியும். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியும், ஆனா கேரக்டர் சொல்ல முடியாது. ஆனா ஏன் தேவன் சொன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இதுல பாருங்க, இந்த குழந்தை எப்படி உருவாக்குது அப்படின்னா 1:14, லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். இந்த குழந்தை பிறக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுறோமா இல்லையா? 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நான்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல தெய்வம் என்னை பிடித்து கொண்டார் இல்லையா? ஒரு நல்ல தெய்வத்தை நான் கண்டுகொண்டேன். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. யார் கைவிட்டாலும் என் இயேசு ஒரு நாளும் என்னை என்ன பண்றது இல்ல, கைவிடவே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நானும் உயிரோடு வந்துட்டேன்.
இல்லையா? எத்தனை பாடுகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாரும் கைவிட்டாலும் என் ஜீவனுள்ள தேவன் ஒரு நாள் என்னை என்ன பண்ணல, கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, லூக்கா 1:36 படிச்சீங்க இல்லையா? லூக்கா 1:44 படிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. 56 மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். எலிசபெத் பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். எத்தனை மாசம் அங்க இருந்தாங்க? 3 மாசம். யார் கூட இருக்காங்க? எலிசபெத்தோடு கூட இருக்காங்க. அது அவங்க வாழ்த்துறப்ப எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தைக்கு 6 மாதம் தான் ஆச்சாமா. 6 மாசத்துல துள்ளல் வருமா? அந்த அளவுக்கு தெரியாது. 7 மாதத்துக்கு மேல ஆனாதான் நல்லா துள்றதே தெரியும். ஹல்லேலூயா. எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது 57 லூக்கா 1:57. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். ஆமென். போதும். அதுல லூக்கா 28 படிங்க. 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். போதும். இப்போ மரியாளை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சில காரியம் சொல்றேன். ஏன் இந்த மரியாளை காட் சூஸ் பண்ணாரு? உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வந்து கேக்குறாங்க, எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போற? நான் சின்னதுல இருந்தே போறேன். சரி, ஏன் இத்தனை பொம்பளைங்க இருக்கிறப்போ, இத்தனை லேடிஸ் இருக்கிறப்போ மரியாள் அம்மாவை மட்டும் சூஸ் பண்ணாங்க? ரூத்தோட போன வாரம் சத்திய வேலை செய்யுது. சூப்பரியா, ஞாபகம் வச்சிருக்காண்டா. ஒரு வாரமா கிளாப் பண்ணிடலாம்ப்பா. போன வாரம் சத்திய நீ பேசுறான். சூப்பர் இல்லையா? ஓகே. தாவீதின் வம்சத்துல பிறந்ததுனால வந்துட்டார். அது போன வாரம் சத்திய இன்னைக்கு இதுவே பயங்கர ரிவார்ட். அப்படியே அவார்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. என் பிள்ளைங்க ஒரு வாரம் வரைக்கும் சத்தியம் உள்ள போயிருக்கிறான். அடுத்த நாள் நேற்று வச்ச குழம்பு தெரியாது. போன வாரம் சத்தியம் இந்த வாரம் சொல்றாங்கன்னா நல்லாதான் உள்ள நல்ல நடத்துலதான் வரைச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ என்னன்னா மரியாளம்மாவுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கர்த்தருடைய கண்களிலே கிருபை. இதுக்கு தகுதியே தேவையில்லை. ஏதாவது தகுதி இருக்கா? இல்ல. ஐயா, தகுதியே இல்லாதவனுக்கு கிடைக்கிறது தான் என்னது? கிருபை. நான் கிருபைக்கு இதுதான் எனக்கு தெரியும். நான் அதை தான் மைண்ட்ல வச்சிருப்பேன். ஒரு 5 பிச்சைக்கார உட்கார்ந்து இருக்கான். 5 ரூபாய் காயின் இருக்கு. இப்ப 5 ரூபாய் வாங்க மாட்டீங்க, 10 ரூபாய் தான் வாங்குறான். அது வேற இல்லையா? 5 ரூபாய் தெரியாதமா கொடுத்தா அவன் திருப்பி 10 ரூபாய் கொடுக்குறான். நீ என்ன விட ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க இல்லையா? சென்னைக்கு போன புதுசுல நான் வேற தெரியாத தரமா என் பிள்ளைங்கெல்லாம் ஷோரூம்குள்ள இருந்தாங்க. நான் வெளியே நின்றேன். ஒரு அம்மா வந்து கேட்டு ஒருத்தர் கேட்கிறாரு, மா ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்னு. நம்ம ஊர் பழக்கத்தின்படி 5 ரூபாய் காயின் எடுத்து கொடுத்தேன். அவன் மேல எங்கேயும் பார்த்தான். நான் நீயே வச்சுக்கோ அப்படின்னா ரொம்ப கோபம். என்னன்னா அது திருப்பி கொடுத்துட்டாங்க. 5 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டான். அப்புறம் என்னுடைய பாப்பா வந்து சொன்னா, கேவலப்படுத்தாதீங்க. என்ன 5 ரூபாய் கேவலப்படுத்தாதீங்க, 10 ரூபாய் தான் போடணும். இன்னும் அநியாயம்டா, பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாயா இல்லையா? அப்படிதான். ஏன்னா அதுதான் கல்ச்சர் இல்லையா? 20 ரூபாய்க்கு மேல போட்டா நீ என்ன கொஞ்சம் குட் இல்ல. அப்போ அதை திரும்பி கொடுத்துட்டான், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு நிலை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, என்கிட்ட 5 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 பிச்சைக்காரர் ரோட்ல உட்கார்ந்துருக்கான். இப்ப அந்த 5 ரூபாய 5 பைசாவா போடலாமா? செல்ல ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த 5 ரூபாய் யாரோ ஒருத்தருக்கு போடணுமா இல்லையா? அவங்க காஸ்டியூம் பார்த்து அப்படியே போடுறோம் இல்ல. 5 பேரும் ஒரே காஸ்டியூம், 5 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி கேட்கறான். ஐயா அம்மா, ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு தானே நீ போடுவ. ஓடவே கொண்டு வந்துருவியா? போடுவோம் இல்லையா? ஆனா யாருக்கு போடுறியோ, ஏன் அந்த ஒரு ஆளுக்கு நீ போடுற? அந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு உன் கண்ணுல என்ன பண்ணி இருக்கு? இறக்கம் கிடைச்சிருக்கு. உன் மனசுல தோணி இருக்கு, அட இந்த ஆளுக்கு போடலாம்டா, இந்த அம்மாக்கு போடலாம்னு
ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்கு. 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். லூக்கா 1:28-29. அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். இரண்டாவது காரியம், அந்த அம்மாவுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் யாரோட கூடவா இருப்பாரு? எப்படி உன்னோட கூட இருப்பாரு? பைபிள் என்ன சொல்லுது? நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அப்படின்னு இந்த இடத்துல என்ன அர்த்தம்? மரியாள் அம்மா கர்த்தரோடு இருந்திருக்காங்க, அதனால கர்த்தர் அந்த அம்மாவோட. அல்லேலூயா. இந்த டயலாக் வேணா சொல்லிக்குவோம். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், நீ இருக்கியா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 நாளாகமம் 15 சொல்றாரு, நீ கர்த்தரோட இருந்தால் கர்த்தர் உன்னோட இருப்பார். நீ அவரை தேடினா அவர் உனக்கு. நீ விட்டு விட்டே ஆகியது அவர் கையை பிடிச்சு நிப்பாரா? இருக்க மாட்டேன். ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீரே, நீயே விட்டுட்டு ஓடுற, சும்மா சும்மா வந்து பிடிப்பேன் போயிரு. அப்ப நீங்க கர்த்தரோட இருந்தால் கர்த்தர். ஆமென். அப்போ மரியாளம்மா யாரோட இருந்திருக்காங்க? கர்த்தரோட இருந்திருக்காங்க, கர்த்தர் அவங்களோட இருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் பாருங்க. முதல்ல கர்த்தருடைய கண்ணுல கிருபை கிடைச்சது. இரண்டாவது அந்த அம்மா கர்த்தரோட இருந்தாங்க, அதனால கர்த்தர் நல்லா தெரிஞ்சுக்கு. வேதாகமத்துல யாரை வேணாலும் ஏமாத்தலாம், உலக மனுஷனை. என் அப்பாவை நீ ஒரு நாள் ஏமாத்த முடியாது. நீ கொடுத்தா அவர் கொடுப்பா, நீ கேட்டா அவர் கொடுப்பா, நீ தேடினா அவர் வருவார், இல்லையா? அது எல்லாமே நீ கொடுக்கணும், அப்புறம் தான் அவர்கிட்ட இருந்து வாங்க முடியும். நான் ஒண்ணும் கொடுக்காம அங்க இருந்து ஒண்ணும் பெற முடியாது. அல்லேலூயா. இல்லையா? அப்ப நாம என்ன செய்யணும்? நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோட இருப்பார். நீ அவரை தேடினா அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை கூப்பிட்டா நான் இருக்கேன் பாரு. அப்ப எல்லாமே யார் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும்? நம்ம செஞ்சா அவர் பதில் தருவார். அல்லேலூயா. நான் ஜெபமே பண்ணலைங்கம்மா, ஆண்டவர் தான் எனக்கு உதவி செய்யணும். சத்தியமா செய்ய மாட்டார். என்ன சொல்ற? செய்யவே மாட்டார். நான் மற்ற ஊழியக்காரங்க மாதிரி நீ நல்லா இருப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டியா? நீ நல்லா இருக்க மாட்டியா? நீ என்னைக்கு ஆண்டவரை தேடுறியா அப்பதான் நீ நல்லா இருப்ப. நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ ஊர் சுத்து. ஜெபம் பண்றியா? ஜீசஸ் கால்ஸ் பண்ணியிருக்காங்க, மாச சந்தா அனுப்புறேன், அவங்க எனக்காக என் குடும்பத்திற்காக. நீ போய் பார்த்த இல்ல, நீ போய் பார்த்து உட்கார்ந்து உன் குடும்பத்துக்காக. நீயே ஜெபம் பண்ணல, அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவான்? புரியுதா? இதெல்லாம் என்னது? ஏமாற்றுறது. நீங்க நமக்கு வைத்த வழிக்கு நீ என்ன பண்ணும்? சொல்லி கொடுப்போம். ஏமா இந்த மருந்தை குடியுது, அதுதான் நாங்க செய்வோம். இப்ப என்ன பண்ண? நீங்க தான் குடிக்கணும். அதை விட்டுட்டு கஷ்டமோ எனக்காக ஜோம் பண்ணுங்க. நான் ஜோமே பண்ண மாட்டேன், நாம ஜோம் பண்ண மாட்டேன். நீ உட்காந்து ஜோம் பண்ணு, இல்லையா? நமக்கு அது வேலை. நான் உங்களை ஏமாத்துற மாதிரி, சீட் பண்ற மாதிரி. ஆமாவா இல்லையா? நான் இப்போ யாருக்காவது ஒருத்தரை காமிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜெபம் பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்க பிரச்சனையில இருக்காங்க, கூப்பிட்டா கண்டிப்பா பிரச்சனையில இருக்காங்க. அது ஆண்டவருடைய வெளிப்பாடு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். தேடுனா அவர் உங்களுக்கு தென்படுவார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைலாம் சொல்லுவா அடிக்கடி, அவங்க பொண்ணுதான், எனக்கு பொறாமையா இருக்கு, உங்களுக்கு என்ன உங்க அப்பா இருக்காரு? ஆமாடி, ஏமா எனக்கு எங்க அப்பா இருக்காரு. உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாரு. ஏன் நீ கேட்டு கொடுக்கலையா? எனக்கு கொடுக்குறாரு, கொஞ்சம் லேட் ஆகுது, கேட்கறது சரியில்லை, மாத்து. நீங்க வாய் திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா உங்களுக்கு பதில் கொடுத்துறாரு. பொறாமையா இருக்குது. என்ன சொன்ன? நல்லது. இது பொறாமை இன்னும் நல்லது. என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அப்பா கேட்ட உடனே எனக்கு கொடுத்துருவாரு. எனக்கு என்ன குறை? அழகான ஒரு வெட்ஸ்மேன் செய்ய பாட்டுல அந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும், என் நாயன் இருக்கையிலே. சொல்வாரா இல்லையா? என் நாயன் இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்கணும்? ஒண்ணு கவலைப்பட மாட்டேன். ஏன் எங்க அப்பா இருக்க. அல்லேலூயா. வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி வந்துடும். பிரியாணி சாப்பிடணும், வந்துருச்சு. அல்லேலூயா. எல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியுங்க, என்ன கேட்கணும்.
எல்லாம். ஏன்னா யார் கூட இருக்கேன்? எங்க அப்பா கூட தாங்க இருக்கேன். என் கூட இருக்கிற வேற யாரும் இல்லைங்க. ஹல்லேலூயா. யார் கூட இருக்கிறேன்? அப்படி இருந்தா ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். 30வது வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய். 37வது வசனம் படிமா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவுளே என்றார். அவ்வளவுதான். ஏங்க எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இது? யோசிச்சு பாருங்களேன். ஏங்க கன்னி பெண்ணுங்க அப்படின்னா தெரியுமா? இப்ப இல்ல, அதெல்லாம் அது வேற. கன்னி பெண் இல்லையா? கல்யாணமே ஆகாத ஒரு பெண் இப்ப வேற நிச்சயம் வேற பண்ணிட்டாங்க. யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ற வரைக்கும் அந்த அம்மா எப்படிதான் இருக்காங்க? அத சொல்லுங்க. அது உண்மைதான். நீங்க யோசிக்கிறீங்க. கன்னி பெண்ணாதான் இருக்காங்க. ஆனா இப்ப நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இடையில ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கர்ப்பம் தெரிக்க எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. யார் யாருக்கு? சூப்பர்யா. ஆக மட்டும் யாரு இங்க இல்லன்னு தெரியுது. இந்த இடத்துல யார் யார் கம்யூனிகேஷன்? தேவதூதனும் இப்ப யோசேப்பிட்ட போய் எதிர்த்து போய் கம்யூனிகேஷன் பண்றது. இயேசுசாமி பார்க்கிறது. அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? யார்கிட்ட? தேவதூதனுக்கும் மரியாளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. என்னது? நீ கிருபை பெற்றவனே, நீ வாழ்க, இந்த மாதிரி நீ ஒரு குழந்தைய பெறுவாய் இல்லையா? இப்படி வந்து நம்மள சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர் எப்படி தெரியுங்களா? பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்த மாதிரி தான் பேசுவாங்க இல்லையா? நான் அப்பவே நினைச்சேங்க, இவன் வீட்டுக்குள்ளேயே இருந்தவன் ஜோம் பண்றப்பவே தெரியும் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? அந்த காலத்துல அப்படிதான் இல்லையா? அப்போ ஒரு கன்னி பெண் கர்ப்பவதி ஆக போறாங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே அந்த அம்மா தேவதூதன் சொன்னது எல்லாம் கேட்டுட்டு, எங்க அப்பாட்ட கேட்கிறேன், எங்க அம்மாட்ட கேட்கிறேன், எங்க மாமன்ட்ட கேட்கிறேன், என் மச்சான்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லல. சரண்டர். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொன்னா சரண்டர் பண்ணி பழகு. ஹல்லேலூயா. அப்படியே சரண்டர் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கா தேவதூதனை பார்த்து, ஐயோ என் தாய் தகப்பன் இடத்துல பர்மிஷன் வாங்கிக் கொள்கிறேன், நிச்சயமான என் கணவர் வருங்கால கணவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்குறேன்னு கேட்டாங்க. என்ன சொன்னாரு? எவ்வளவு நல்ல இருது. எப்படி அந்த அம்மா அந்த காலத்திலேயே ருசிச்சிருக்காங்க. ஆண்டவரோடு இருக்கிறதுனாலதான் அது வரும். என்ன சொல்றீங்க? ஆண்டவரோடு இருக்கிறதுனால சொல்றாங்க. இது இயற்கைக்கு புறம்பானதுதான், உலகத்துல யாருக்கும் நடக்காததுதான். ஊரா கல்லெறிந்து கொள்ளால் கூட கொள்ளுவாங்கதான், எல்லாரும் என்னை தூஷிப்பாங்கதான். ஆனாலும் நான் இந்த காரியத்திற்கு சரண்டர் செய்கிறேன். நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவ பிள்ளையே, இன்னைக்கும் அந்த அம்மா மாதிரி எல்லாம் நமக்கு கஷ்டம் கொடுக்க போறது இல்லை. ஆனா ஒரு சில காரியம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறப்போ நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணிதான் அடிமை. இது சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில போன வாரத்துல ஒரு சின்ன ஒரு ஆர்குமெண்ட். உங்களுக்கு தெரியும், கர்த்தர் தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதன் மூலமா எல்லா நேரத்திலையும் ஹானர் கிடைக்காது. நிறைய இடத்துல கண்ணடி கூட வாங்கணும். நிறைய இடங்கள்ல அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை அந்த சாதகமா இல்லை, சொல்ற நம்ம தான் குற்றவாளியா நிற்போம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை. போன வாரத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சென்னையில இருந்து ஒரு பிஷப் போன் பண்ணார். போன் பண்ணிட்டு, ஏமா நம்ம விசுவாசி ஒருத்தர் வந்து ஒரு 30 வயதுக்குள்ள பிள்ளை, கேன்சர், உனக்கு தெரியும், நீ ஜோப் பண்ணியிருக்கல, இப்ப அந்த பையன் வந்து கொஞ்சம் முடியாம இருக்கான், 4th ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் ஜோம் பண்ணுமா, அவனை காங்கால்ல போட்டு எடுக்கிறான். அந்த பையனும் லைன்ல இருக்கான், அவனுக்காக ஜெபிக்கிறான். ஓகே ஜான், ஜோபனே ஆச்சு, நல்ல சுத்திகரி, கத்தருடைய கண்கள்ல கிருபைக்காக நல்லா ஜோப் பண்ணு அப்படின்னு நல்லா சொல்லி முடிச்சு அவன் கட் பண்ணோன்னு இந்த பிஷப்ட போன் பண்ணி, ஐயா
அதிகபட்சம் ஜூன் வரைக்கும் தான் அந்த பிள்ளை உயிரோட இருப்பான். ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னாச்சு. ஓகே, என்னம்மா இப்படி சொல்ற? நான் சொல்லிங்கயா, ஆண்டவர் சொன்னாரு. சார் சொல்லி 10 நாளைக்குள்ள இல்ல அந்த பையன் இறந்துட்டான். 10 நாள் கூட இல்ல, இறந்துட்டான். அடக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்துட்டு சொன்னாரு, போறப்ப சொன்னாரு, இந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டாமா ஜானு. நல்லா இருந்து வீட்டுக்கு வந்தான், திடீர்னு என்ன செஞ்சுட்டான், இறந்துட்டான். அப்படியா? போயிட்டாலும் வந்துட்டு சொன்னாரு, உன் மேல எனக்கு பயங்கர கோபம். என்ன சொன்னேன், நான் என்னங்க பண்ணேன்? நான் என்னமோ கையில கைத்த வச்சுட்டு சுத்த மாதிரி நான் என்ன பண்ணேன்? இல்ல, நீ தெளிவா பேசி பழகு. என்னடா ரொம்ப இருக்கு ஐயா, நான் பேசுறதே இல்லைங்களே ஐயா. தலைவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுகிற ஒரு கழுத நானு. எனக்கு நான் சுயமா எதுவுமே சொல்லல. அப்ப அவர் சொன்னாரு, தீர்க்கமா சொல்லணும். நீ தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? இத்தனை மணி நேரத்துல சாவன் நீ சொல்லணும். இது சூப்பர் இல்ல? சரி, நான் சொல்லிட்டேன், எனக்கு இதை பத்தியே தெரியாதுங்க, தீர்க்க தரிசனா என்னன்னு தெரியாது. அவர் சொல்றத சொல்லிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். நான் சொல்றவர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு வச்சுட்டேன். அன்னைக்கு நைட் ஒரு 11:30 மணிக்கு மேல என்னுடைய அப்பாட்ட பேசுறேன். அப்பா, இப்படியெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளு, பிஹெச்டியே 4 பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, அவ்வளவு படிச்ச மேதாவிகள்கிட்ட போய் இந்த பேதைய போய் நீங்க எல்லாம் வச்சுட்டீங்களே அப்பா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. எங்க அப்பா சொன்னாரு, தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகளால் சொல்லப்படுவது அல்ல. என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசி சொல்லுகிறது அல்ல, நான் சொல்லுகிறதை சொல்லுகிற கருவிதான் நீ. அல்லேலூயா. மாதிரி சொல்றாரு. எனக்கு நடுக்கம். சரிங்கப்பா. அப்போ அவங்க அப்படி கேட்கிறாங்களே, புள்ளி விவரமா சொல்லணும். அப்ப எங்க அப்பா எனக்கு சொல்றாரு, மகளே, ஏசாயா தீர்க்கதரிசியை நான் தான் அனுப்புனேன். யார்கிட்ட? எசேக்கியேல்கிட்ட. செத்துருவடான்னு சொல்றேன். ஆனா அந்த எசேக்கியா என்ன பண்றான்? அந்த தீங்கு வராம இருக்கிறதுக்கு என்னை நோக்கி வேண்டுதல் செய்தான். என் கண்களிலே கிருபை கிடைத்து 15 வருஷம் அவனை கூட்டி கொடுத்த. ஒரு சமயம் இந்த ஜான் தான் விரும்பி ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா. அவனுக்கு 6 மாதம் நான் கொடுக்கலாம் என்று இருந்தேன். அல்லேலூயா. ஆனால் அவன் எனது மரணத்தை அவன் விரும்பினான், நான் எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றேன். உடனே எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு. நைட் 11:45 மெசேஜ் போட்டேன், நீங்க கேட்டதுக்கு எங்க அப்பா பதில் சொல்லிட்டாரு. இல்லையா? ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என் ஆண்டவர் எந்த இடத்துலயும் வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. கரெக்டா சொல்லுவாரு. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? சரண்டர் பண்ணிட்டாங்க. ஆண்டவருக்கு நான் அடிமை, என் வாழ்க்கையில என்ன சித்தமோ அது நடக்கட்டும்னு சொல்லி சரண்டர் பண்ணிட்டோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதற்கு எதிர்முனையாக பேசிக்கொண்டு இருந்தால் கர்த்தர் உன்னை காட்டிலும் பெட்டரா போயிடுவார். வாழ்க்கையில ஒரு காரியத்தை சூஸ் பண்ணி உன்னை கூப்பிடுறாருன்னா சரண்டர் பண்ணு. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞானம் இல்லை. நான் ஆரம்ப காலங்கள்ல எனக்கு எந்த பாஸ்டரும் கைட் பண்ணல. பேதைங்க ஊழிய விசுவாசியா இருக்கிறப்ப எல்லாரும் நல்லா இருக்கேன். நாங்க ஊழியக்காரியா ஆண்டவர் எடுத்தோன்னே எல்லாம் எனக்கு எதிராயிட்டாங்க, பயங்கர அவமானப்படுத்தினாங்க. அவ்வளவு நொறுக்கப்பட்டேன். எங்க அப்பா தான் எனக்கு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த நாட்களில் எல்லாம் என் தகப்பன் தான் எனக்கு இப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து. ஏன் சொல்றேன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சரண்டர் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? பயன்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாரு? இந்த அப்பா என்ன பண்றாங்க? தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல என்ன பண்றாங்க? ஃபுல்லா சரண்டர் பண்றாங்க. நான் ஊழியத்துக்கு வந்தாச்சு. எங்க அப்பாட்ட நான் சொன்னேன், எனக்கு முத நான் விசுவாசியா இருந்த காலங்கள்ல ஒரு உமன்ஸ் ஃபெலோஷிப் இதை விட ஒரு 3 மடங்கு இருக்கும். ஒரு ஹால்ல வச்சிருக்காங்க எங்க சர்ச்சில். நான் அப்ப விசுவாசி உட்கார்ந்து இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் லைட் எல்லாம் போட்டானா இப்ப இல்லையே. சினிமா தேட்டர் மாதிரி லைட் ஆஃப் பண்ண உட்கார்ந்தாதானே இப்ப அந்நிய பாஷை பேச முடியும். அப்படியெல்லாம் மாறிடுச்சு. ஒரு வெள்ளைக்காரர்கள் அன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. உள்ள வராங்க. கொஞ்சம் பாதி ஆராதனை போனதுக்கு அப்புறம் தான் வெள்ளைக்காரங்க வந்தாங்க. ஸ்பீச்சர் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே இந்த பக்கம் வெள்ளைக்காரம்மா, அந்த பக்கம் வெள்ளைக்கார ஐயா நிக்கிறாங்க. 2 கியூ. பிரேயர் முடிச்ச உடனே எனக்கு ஒரு பழக்கம், நான் யார்கிட்டயும் அதிகம் பேச மாட்டேன். நான் பாட்டுக்கு எந்திரிச்சு ஸ்தோத்திரம் மட்டும் வந்துடுவேன். என் பாஸ்டர் ஓடி வந்து என் கையை பிடிச்சி ஒரு சிஸ்டர் டைம்
கிளாடிஸ் சிஸ்டர் போகக்கூடாது, ஜோம் பண்ணிட்டு தான் போகணும், பிடிச்சி வச்சுட்டாங்க. நான் யார்கிட்டையும் ஜோம் பண்ண மாட்டேன். எங்க பாஸ்டமா பிரத்யேகமா கையை பிடிச்சு கொடுத்ததுனால என்னால தவிர்க்க முடியல, நின்னுட்டேன். இப்ப எல்லாம் லைனா ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இங்கிலீஷ்ல பண்றது இவங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. பாஸ்டமா கடைசியா வந்து நம்ம முழங்கால் போட்டோம். அந்த வெள்ளக்காரன் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு டீ குடிச்சுக்கிறேன்னு குடிச்சிட்டு கையை வச்சு, நீங்களா வரல, கம்பல் பண்ணி வந்து இங்க முழங்கால் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. கையில தலையில வச்சு என்ன சொன்னாரு, நான் உன்னை ஊழியத்திற்காக வேறு பிரிச்சிருக்கேன், ஆனா நீயோ சாக்கு போக்கு சொல்லி ஓடிட்டே இருக்க. தகுதி இல்லை. கடன் கடந்து உன்னை கொண்டு போய் எல்லா இடங்களிலும் பயன்படுத்த வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. கொடுத்தார் என்று சொன்ன. அவர் சொன்னாரு, சிஸ்டர் நீங்க இங்க வந்து முழங்கால் போடலனாலும் உங்களை பத்தி உங்க பாஸ்டர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். தூக்கி வாரி போட்டுச்சா, ஐயோ என்ன சொல்லி இருப்பாரு. அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் ஹால்குள்ள வந்து ஸ்டேஜில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கண்களை திறந்த பொழுது அந்த இருளான இந்த ஹால் ஃபுல்லா ஒரே ஒருத்தருடைய தலைக்கு மேலாக ஒரு ஃபோக்கஸ் லைட் அடிச்ச மாதிரி ஒரு பிரைட்னஸ் அவங்கள சுத்தி இருந்தது. உங்களை சுத்தினாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் வேற பிரிச்சிருக்கார். அப்ப நான் ஊழியக்காரியா வரும் பொழுது எங்க அப்பா சொன்ன, ஆண்டவரே எனக்கா படிப்பு இல்லை அதிகம், எனக்கு என்னுடைய பேக்ரவுண்ட் கிறிஸ்டியன் இல்லை, என் கம்யூனிட்டியில நான் தான் முதல் ரட்சிப்பு, இதுவே என்ன தள்ளி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ ஊழியக்காரிங்கிறீங்க, ஊழிய சேரக்கு எனக்கோ ஒன்றுமே தெரியாதுப்பா. எங்க அப்பா கேட்டாரு, உன்கிட்ட என்னதான் தகுதி இருக்குன்னு நீ நினைக்கிறேன்னு. யோசிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லை. ஒண்ணுதான் நான் சொன்னேன், ஏசப்பா என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா என்கிட்ட இருக்கிற ஒண்ணு ரொம்ப அன்பா இருப்பேன், அதான் வேணும்னு. அல்லேலூயா. எங்க அப்பா சொன்னாரு, ஊழியத்திற்கு தேவை இது ஒண்ணுதான், அதுதான் உங்கள்கிட்ட இருக்கு, அதனால நீ ஊழியம் செய். அல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய சித்தத்திற்கு சரண்டர் பண்ணும் பொழுது கர்த்தர் அபரிவிதமாய் நம்மை பயன்படுத்துவார். நமக்குள்ள இருக்கிற மைனஸ் தான் நமக்கு தெரியும், ஆனா கர்த்தர் அத்தனை மைனஸுக்குள்ள இருக்கிற ஒரு பிளஸ் பாக்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படிதான் பாக்குறாரு. நீ ஒரு வேறு பிரிக்கப்பட்டவளா இருக்க இங்க கொண்டாந்து காமிச்சிருக்காரு. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு தகுதி, ஒரு கலந்து, அதை பார்த்துதான் உங்களை அழைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை பயன்படுத்தும்படியாக. அப்ப இந்த அம்மா தன்னை தான் சரண்டர் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறார், அவருடைய சித்தத்தை அங்கு நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. 46வது வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. போதும். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் சரண்டர் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் களிகூற ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. ஆமென். தேவ சித்தத்திற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் உலகத்திலே இருந்தாலும் உலகத்தோடு ஒட்டாமல் கர்த்தருக்குள்ளாக கடிகூர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சந்ததியாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. உங்களால ஒட்டவே முடியாது. எப்படி தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீர் தண்ணீர் படாதபடி ஒதுக்கி வாழ்கிறதோ, பரிசுத்த ஆவியானவருக்கு நீ சரண்டர் செய்யும் பொழுது, அவரோடு இசைந்து வாழும் பொழுது உன்னால் உலகத்தோடு ஒட்டி வாழவே முடியாது, வேறு வைத்தே இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்க, துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, களி கூற ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்ப என்னன்னா 41வது வசனம் பாருங்க. எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை. அப்போ இந்த அம்மாக்கு இருந்த இன்னொரு கேரக்டர் என்ன, மற்றவர்களை வாழ்த்துற ஒரு கேரக்டர். இன்னைக்கு எல்லாருக்கும் அது இருக்கா? கார் வாங்கிட்டியா? சந்தோஷம்டா. சூப்பர், கார் வாங்கிட்டியா? இது எப்படி இருக்கு? காரு கார் வாங்கினது ஒண்ணுதான், எப்படி அந்த ஸ்லாங்ல என்ன இருக்கு, கார் எல்லாம் வாங்கிட்டியா? இது என்ன இருக்கு? பொறாம. கார் வாங்கிட்டியாப்பா, சூப்பர். இது என்னது? எஸ். இப்ப என்ன இருக்கு, மரியாள் என்ன பண்றாங்க, சந்தோஷப்பட்டு மற்றவர்களை வாழ்த்துகிற கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கா? நானும் ஒரு சிலர் இருக்காங்க தெரியுமா, இந்த பொருள் வாங்கிட்டேன், நானும் தான் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கு
அட நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னா என்ன பண்ணும்? அப்படியாப்பா, சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கியா சொல்லணும்ல. நானும் தான் போன வருஷமே வாங்கணும்னு நினைச்சேன் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு. அப்போ அப்படி இல்ல, மற்றவர்களை என்ன பண்ணுவான்? பார்க்கணும். அல்லேலூயா. அந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்கு? மரியாள்கிட்ட இருக்கு. ஏன் நீங்களும் நானும் சூஸ் ஆகல? இதெல்லாம் இல்லை இல்லையே, இல்லையா? இந்த மாதிரி கேரக்டர் எங்ககிட்ட இல்ல. இனியாவது வளர்த்துக்குங்க. இயேசு சாமி உங்களுக்குள்ள பிறப்பார பிறக்க மாட்டாரு. மரியாதைக்குள்ள மட்டும் இல்ல, நமக்குள்ளயும் பிறப்பா. அல்லேலூயா. உங்களுக்குள்ளயும் வளர ஆரம்பிப்பா. அப்போ இந்த கேரக்டர் எல்லாம் இருக்கு. அடுத்தது பாருங்க, லூக்கா 2:21. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திரு பிள்ளைக்கு விருந்து சேர்ந்து பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். போதும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றாங்க? கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வாய்கிலேயே என்ன பண்ணுவோம்? பிராமிஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆண்டவரை மறந்துடுவோம். ஆமா தானே? ஆனா அந்த அம்மா என்ன பண்ணல? மறக்கல. கர்த்தர் சொன்னதை அப்படியே அந்த அம்மா நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. இப்ப எத்தனை கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சு? முதலாவது என்ன கிடைச்சது? ரெண்டாவது தேவனோடு மரியா தேவனும் மரியாளும். ஓகே. மூணாவது ஓகே. அடுத்தது இதுதான். அதாவது நீங்க அப்படியே பேசிட்டே போங்கம்மா, நாங்க அப்படியே மெமரி பண்ணிட்டே இருக்கோம். எழுதுற பழக்கமே கிடையாது. அப்படியே நாங்க கம்ப்யூட்டர் மூல நீங்க அப்படியே பேசிட்டு போங்கக்கா, அப்படியே நாங்க என்ன பண்ணிடுவோம்? ரெக்கார்டிங் பண்ணிடுவோம். கடைசியா கேட்கிறப்ப எரேஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இருதய பலகையில் எழுதிட்டீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. வச்சுக்கிட்டா ஓகே. அவன் மதியமா வச்சுட்டாங்க, நீங்க வைக்கல. அல்லேலூயா. அதுதான் தெரிஞ்சதாச்சே. மரியாதை அம்மா வச்சுட்டாங்க இருதயத்துல, நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அட்லீஸ்ட் ஒரு நோட்லயாவது எழுதுவே. அல்லேலூயா. ஆமா. அடுத்தது என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள், பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. இதுல ஏதாவது 1-2 நம்ம இருக்கிறோமா? ஏதாவது 1-2 இருக்கீங்களா? ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இருக்கா? சூப்பர் பா. என்னன்னு சொல்வீங்க? கிருபை கிடைச்சிருக்கு. ஏங்க நான் உயிரோடு இருக்கேன். அல்லேலூயா. அது இல்ல, கிருபை கிடைச்சிருக்கு. வேற ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். நீ கர்த்தரோடு இருக்கியா? சொல்லு. இப்போ சொல்லு, நீங்க கர்த்தரோடு இருக்கீங்களா? இல்லைங்க. இது நியாயம். இது இருக்க பிரயாசப்படு. நீங்க கர்த்தரோடு இருக்கீங்களா? ட்ரை பண்றோம். சூப்பர். இது ஒரு நல்ல வார்த்தை. ட்ரை பண்றோம். ஓகே. நீங்க கர்த்தரோடு இருந்தா கர்த்தர். மூன்றாவது காரியம், தேவனுக்கு எல்லாம் என்ன பண்ண? சரண்டர் பண்றோமா? இனிமே பண்ணு. ஐயோ, இந்த கிறிஸ்துமஸ் ஆவது ஒரு மெய்யான கிறிஸ்துமஸா இருக்கட்டும். இல்லையா? தேவ சித்தம் உன் வாழ்க்கையில என்ன வெளிப்பாடுகள் வருகிறதோ அதற்கு நீ என்ன செய்யணும்? சரண்டர் பண்ணு. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. இந்த பாத்திரத்தை நீர் எப்படி வேணாலும் பயன்படுத்துங்கன்னு உங்களை நீங்க என்ன பண்ணும்? விட்டு கொடுங்க. சரண்டர் பண்ணுங்க. அடுத்தது அவரை துதிக்க ஆரம்பிங்க. அடுத்தது அவர் சொல்லதை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணும்? நிறைவேற்ற ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அப்ப இத்தனை கேரக்டர் இருக்கிறதுனாலதான் இந்த அம்மாவை ஆண்டவர் சூஸ் பண்ணார். அல்லேலூயா. இந்த கேரக்டர் இல்லாததுனாலதான் நம்ம இப்படியே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அம்மாவை பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா, அட இனிமேலாவது நம்ம அதெல்லாம் மாறணும்னா இனி வர ஜெனரேஷன் நம்மளை பத்தி பேசாதா? விசுவாசம் இல்ல. உலகம், அதாவது அரசியல்வாதிகளை பத்தி பேச மறந்துடலாம். கர்த்தருக்கு நீ உண்மையா இருந்தா கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய பெயர் அழியாமல் பார்த்து
அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக நாம இருக்கணும் அப்படிங்கறது எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஓகே, இப்ப உங்களுடைய பெயர் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இல்லையா? ஆண்டவருடைய பிறக்கறதுக்கு முன்னாடியே அவருடைய ஜாதகம் சொல்லியாச்சு. ஆமாவா இல்லையா? அப்போ நீ உங்களை குறிச்சு உங்களுடைய எதிர்காலம் 2026 எப்படி இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். தீர்க்கதரிசனம் சும்மா கூட்டை அப்படி இருக்குமாறு ஒரு பேனர்ல என்ன போட்டிருக்கணும்? 2026 தீர்க்கதரிசனம் சொல்லப்படும், அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டும். கூட்டம் சும்மா அடிதடி போட்டு வந்திருப்பான். அப்படிதானே? ஏன்? அது ஒரு ஜோசியம். அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கு ஜோசியம் எது? தீர்க்கதரிசனம் இல்லையா? நீயே முழங்கால் போட்டு ஆண்டவர் உனக்கே தீர்க்கதரிசனத்தை சொல்லுவார். சொல்ல மாட்டாரு? சொல்லுவார் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன ஆகணும்? நம்ம தகுதியாகும். நீ கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உங்களோட இருப்பார். உங்களுக்குள்ள இருக்கிறவர் சகலத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதித்து நடத்துவார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். வருஷம் மரியாதமாவை பத்தி பேசுறோம். ஆனா நம்ம எப்ப மரியாதமாவா மாறுறது? மாறணுமா வேண்டாமா? மாறணும். நீ கிறிஸ்துவை சுமந்தாதான் இனி அநேகர் உங்களை பார்த்து ரட்சிப்புக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ. அப்போ இருக்கிற கொஞ்சம் பேராவது நீங்க என்ன பண்ணணும்? மரியாதை மாறணும். அல்லேலூயா. மாறுவீங்களா? மாறுவோமா? ஆமென். உலக எல்லாம் இணைந்திருந்துருப்பா. சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரே மரியாதை அம்மாவை போல உங்க கண்கள்ல கிருபை கிடைக்கவும், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிற பிள்ளையா என்னை மாற்றுங்க. நான் எப்பவும் உங்களோட இருந்தா நீங்க எப்பவும் என் கூடயே இருப்பீங்க. உங்களுடைய சித்தத்திற்கு என்ன சரண்டர் பண்றேன். என்னை குறிச்சு என் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். நான் சரண்டர் பண்றேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க செய்யுங்கப்பா, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விட்டு கொடுத்தா கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா, விட்டு கொடுக்கிறேன். பிறரை வாழ்த்துகிற குணம் எனக்கு இருக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா தேவன் நல்லவர், 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 நல்லவர் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்புக்கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்க பயன்படுத்த போறீங்க. தேவ சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது. ஆண்டவரே, நாங்க கர்த்தரோட இருந்தா நீங்க எங்களோட இருப்பீங்க. உங்க சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென்.